ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசிவா சேனல். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு தான். இதுதான் தஞ்சாவூர்லேயே பெரிய சாய்பாபா கோவில். இங்கே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நாங்கள் அதனாலேயே அடிக்கடி இங்கே வர்றது. எப்பயுமே நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, இவங்க உங்களுக்கு மாமியாரா இல்லை அம்மாவா இல்லை அத்தாச்சியான்ட்டு. அவங்க எனக்கு இந்த 3 உறவுமே கிடையாது. எனக்கு அவங்க சித்தி. வியாழக்கிழமையில தான் சாய்பாபா கோயில் அதிகமாக போவாங்க. நாங்கள் இன்றைக்கி ஏன் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தியோட பொண்ணுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அதனால் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கோவிலுக்கு வந்திருக்கோம். சாமி தரிசனம் ஓவர். இப்போ நாங்கள் அடுத்தது ஆட்டோ ஏறி எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம்னா குட்டி ஷாப்பிங் தான். அதுவும் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஆதி காலத்து அலங்கார மாளிகை அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான். அங்கே பெரிய யானையெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. என் பாப்பாவும் ஓடி ஓடி போய் விளாண்டுக்கிட்டே இருந்தா. எங்கள் ஊரோட பெருமையே தலையாட்டி பொம்மை தான். அதை எடுத்து காட்டுற விதமாக என்ட்ரன்ஸ்லேயே தலையாட்டி பொம்மை வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு குட்டி மேடம் போனோடனே செப்பல் வேணும்னு அடம் பிடிக்க, அவங்க அப்பாவும் சரி போனா போகுது வாங்கி கொடுப்போன்னு சொல்லி களத்தில் இறங்கிட்டாரு. நானும் அப்படி இப்படின்ட்டு 2000 ரூபாய்க்கு பர்ச்சேசிங் பண்ணேன். அதுக்கு கிஃப்டாக வாளி கிடச்சிச்சு. ஓசியில் நம்மளுக்கு 2000 ரூபாய்க்கு வாளிங்கிறது பெரிய விஷயம் தானே. நாங்களும் ஜாலியாக வாங்கிட்டு வந்துட்டோம். பசி வயிற்ற கிள்ள ஆரம்பிச்சிடுச்சு. பக்கத்தில் பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட். சும்மா விடுவேனா, அப்படியே உள்ளே பூந்துட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கடைக்கு வரணுங்கிறது எங்களோட பெரிய ஆசை. அது இன்னைக்கு தான் நிறைவேறுச்சு. 10 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹோட்டலோட அட்மாஸ்பியர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்தி பிரியாணி தான். என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற மட்டன் மந்தி பிரியாணி. நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படிதான். எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அது என்னன்னு தெரிலங்க, ஹோட்டல்னு போனாலே முகத்தில் ஒரு பிரகாசம் வந்துடுது. இன்னைக்கு ஒரு புடி. இது எந்த கடைக்குமான ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. எங்களோட சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்பாவும் பொண்ணு மாற்றி மாற்றி நள்ளி கடிச்சு பார்த்தாங்கங்க, ஒன்றும் முடியல. சோறு தான் ஃபுல்லாக காலியானுச்சு. ஃபினிஷிங் டச்சா ஃபலூடாவையும் ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டுட்டு சித்தியை 3000 ரூபா பில்லை கட்ட வச்சுட்டு வந்துட்டோம். எங்கள் வீட்டில் யாருக்கு பர்த்டேனாலுமே என் பொண்ணு அவளோட பிறந்த நாளாவே நினச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. ஃபைனல் டச்சா கேக் கட்டிங்கும் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.